வணக்கம் நண்பர்களே. இன்று தராசு மேடை நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். ஆய்வாளர் நிலாம்தீன் அவர்கள் கடந்த வாரம் நமக்கு வழங்கிய செய்தியிலே நீதிபதி லஃபார் தாஹிர் அவர்களுக்கு அரசாங்கம் செய்த அநீதி தொடர்பாக செய்தியிலே வெளிக்கொண்டு வந்தார், செவ்வியில் வெளிக்கொண்டு வந்தார். அது மிகவும் அதிகமான தாக்கத்தை கொடுத்திருக்கிறது என்று நாம் நினைக்கின்றோம். அதிகமானவர்கள் பார்த்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அரசு தரப்பால் கூட உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டிருக்கலாம் என்று நாம் நினைக்கின்றோம். தலைமை நீதிபதியாக இருந்த கருணாரட்ன அவர்கள் கடந்த 31/1/2025 அன்று வெள்ளிக்கிழமையோடு தானாக ஓய்வு போக உள்ளார் என்றும் 3ஆம் திகதி திங்கட்கிழமை அனுரகுமார் எப்படியும் நீதிபதி லாஃபர் அவர்களை நியமித்தே ஆக வேண்டும் என்றும் நிலாம்தீன் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதே போல இன்று காலை ஜனாதிபதி அனுரகுமாரவினால் நீதிபதி லாஃபர் அவர்கள் பதில் தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் நீதிபதி இளஞ்செழியன் அவர்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட வாய்ப்பே இல்லை என்றும் நிலாம்தீன் தெரிவித்திருந்தார். அதன் பிரகாரம் நீதிபதி இளஞ்செழியன் அவர்களும் நேற்று வவுனியாவில் இருந்து அவர் பிரியாவிடை பெற்றுவிட்டார். ஆனால் ஆய்வாளர் நிலாம்தீன் கூறியிருந்த நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் வடமாகாண முதலமைச்சராக வர வேண்டும், அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவர் விருப்பப்பட்டார், வாஞ்சைப்பட்டார். வடமாகாண முதலமைச்சராக வர வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்று வருகிறது தற்பொழுது மக்கள் மத்தியில். நிலாம்தீன் அவர்கள் விடுத்துள்ள இந்த விதையை நாம் விதைத்துள்ள இந்த விதையை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு இது நடைபெறப் போகிறது என்று. முதலில் நாம் நிலாம்தீன் அவர்களோடு இன்று நாம் தராசு மேடை நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். முதலில் நீதிபதி லஃபார் அவர்களுக்கு இன்று காலை தலைமை பதில் நீதிபதியாக ஜனாதிபதி அனுரகுமாரவினால் நியமனம் செய்யப்பட்டுள்ளது. அது என்ன, ஏன் பதில் நீதிபதி பதவி வழங்கப்பட்டிருக்கிறது? இந்த பதவி குறித்து சற்று விளக்கம் தாருங்க. இதை சரியாக சொல்ல போனால் இது ஒரு பதவியே இல்லை. அதை எமது மக்களுக்கு சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பதவி இல்லை. நாம் விளக்கம் என்ன கொடுத்திருந்தோம் மக்களுக்கு என்றால், 63 வயதுமான ஆட்சி காலம் உங்களோட கடமை என்பது அப்பீல் கோர்ட். இந்த அப்பீல் கோர்ட்டையும் சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. அப்பீல் கோர்ட் வர, சுப்ரீம் கோர்ட் வர. இந்த சுப்ரீம் கோர்ட் என்பது 65 வரையுமான சேவை. இதை நாம ஏற்கனவே சொல்லுகிறது. ஜெயபத் அவர்கள் தன்னுடைய அரசியல் அதிகாரத்தின் கீழ் நிறைவேற்றி ஜனாதிபதியாக பெற்றவுடன் அவர் இந்த திருத்தம் செய்திருக்கின்றார். அப்ப நீதிபதி என்பவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு 65 வரையும் சேவை 65 வயது முடிந்தவுடன் அதுபோல் அரசாங்கம் நினைத்தால் இன்னும் ஒரு கேபினெட் அப்ரூவல் மூலமாக 66 கொண்டு போகலாம். அது கொஞ்சம் அரிதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒன்று நடந்திருக்கின்ற நமக்கு தேவையில்லை தகவல். ஆனாலும் இப்ப லஃபார் அவர்களுக்கு இப்போது ஒரு அப்பீல் கோர்ட்டுக்கான ஒரு ஆக்டிங் டியூட்டியை ஒழிய அது சுப்ரீம் கோர்ட்டுக்கான நியமனம் அல்ல. நாம் சொல்லுவது என்ன, அவருடைய பேர் ஆல்ரெடி அப்பீல் கோர்ட் தான் இருக்குது. இப்ப இருக்கிற கோர்ட் தான் இருக்கிறார். அவர் எங்கேயுமே போகல, ப்ரொமோஷனும் கிடைக்கல. இது ஒரு வெற்றியும் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்துடைப்பு மாதிரி மக்களுக்கு காட்டப்பட்ட என்ன ஆக்டிங் கொடுத்திருக்குன்னு சொன்னால் அப்ப அவருக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுப்பட்டுட்டா என்ற சந்தேகம் எம்மளோட மக்கள் நேரடியாக கேட்கின்றார்கள். அப்படியா இல்லை, இது அவருக்கு உண்மையாக லஃபார் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பிளேஸ் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவருக்கு இன்னும் கொடுக்கல. அவர் எப்ப ஜூன்ல அவர் வந்துட்டு பென்ஷனுக்கு போக போகின்றார். இப்ப இளைஞர் அவர்களுக்கு நாங்க ஏன் உறுதியாக சொல்லியிருந்தோம், அவர் இளைஞர் அவர்கள் வவுனியா மேல் நீதிமன்றம் இருந்து இப்ப லஃபார் அவர்களுக்கு இருக்கின்ற அப்பீல் கோர்ட்டுக்கு போக வேண்டிய ஒருவர் 61 வயதுடன் முடித்துவிட்டு இது திட்டமிட்ட சதி. இப்பொழுது இதே சதிக்குள்ள லஃபார் அவர்களின் விடயம் இருக்கின்றது. மக்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். 63 வரையுமான சேடிஸ் தான் இந்த அப்பீல் கோர்ட். இப்ப இவர்கள் லஃபார் அவர்கள் இன்னும் அப்பீல் கோர்ட் தான் இருக்கின்றார். ஏற்கனவே இந்த கருணாரட்ன அவர்கள் ரிட்டையர் போனாலும் கூட அவர் இந்த நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை முதல் அவர் பேப்பர் போட்டு சொல்லி இருக்கின்றார் அவர் பென்ஷனுக்கு போயிட்டார். அவருக்கு இப்ப முழுசா அவர் வீட்டை இருக்கின்றார் நினைக்கின்றேன். அவர் வீட்டை இருந்தாலும் அவர் அரசாங்கம் அவருடைய பென்ஷனை ஏற்றுக்கொண்டாலும் கூட அவரை அந்த இடத்துல அவர் இன்னும் நீக்கவில்லை. அவர் ஸ்டில் டூ இட். அப்ப இது ஒரு திட்டமிட்ட சதியின் மூலமாக லஃபார் அவர்கள் தானாக இளைஞர் அவர்கள் தானாக சென்றது போன்றும் அவரையும் செல்ல வைப்பதற்கான ஒரு திட்டமிட்ட சதியாகத்தான் இந்த அப்பீல் கோர்ட் ஜட்ஜ் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப பாக்குற மக்களுக்கு என்ன வழங்கும், அடேங்கப்பா அவருக்கு இப்ப ஒரு நியமனம் கொடுத்திருக்காண்டு. இது இந்த மாதிரி ஒரு விளக்கம் தெரிஞ்ச ஆட்களுக்கு மட்டும்தான் கரெக்டா விளங்குமே ஒழிய நம்மட சாதாரண மக்களுக்கு இது புரியாது. இந்த நீதிமன்ற தொடர்புடைய ஆட்களுக்கு மட்டும்தான் இது சரியாக புரியும். இப்ப கேட்கிறவங்க எல்லாம் இப்ப பார்லிமெண்ட்ல கேட்டாங்களோ இல்லையோ, இவங்க நாங்க உலக அரங்கத்திற்கு அவர் இப்ப கொடுத்தாச்சியானே இன்னும் என்ன சொல்லுங்கன்னு கேட்டால் அவர் எதையுமே கொடுக்கல. அவர் கொடுக்க வேண்டிய இடம் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் தான் கொடுக்கலையே. இதை மக்கள் சரியா புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இது என்ன, 63 வரையுமான சேவிஸ் அவருக்கு அப்பீல் கோர்ட்டோட முடிஞ்சது.
அப்ப எதிர்பார்க்கின்ற 6ஆம் மாதம் இவர் பென்ஷனுக்கு தானாக போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏனெனில் சுப்ரீம் கோர்ட்ல வேக்கண்ட் ஒன்று வந்தா தான் அந்த இடத்துக்கு ஆள் போடலாம். எனவே அந்த வேக்கண்ட் இப்போதைக்கு இல்லை. அது 6ஆம் மாசம் கடந்து அல்லது ஜூன் ஜூலைல வருமானால் அவருக்கு ஏற்கனவே அவர் கொஞ்சம் முன்னாடியே அவருக்கு அந்த ஃபைல் அங்க செல்ல வேண்டும். ஃபைல் அனுப்புவாங்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் அனுரகுமார திசாநாயக்கா அவருடைய பேஸ்புக் பக்கத்திலே மேன்முறையீட்டு நீதிமன்ற பதில் நீதியரசராக நீதிமன்றத்தில் தற்போது இருக்கும் சிரேஷ்ட நீதியரசரான முகமது லஃபார் தாஹிரை நியமித்துள்ளேன். இதன்படி மேன்முறையீட்டு நீதிமன்ற பதில் நீதியரசராக முகமது லஃபார் இன்று 2ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்தில் என் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டிருக்கிறார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதியரசர் பந்துல கர்மாரட்ன ஓய்வு பெறுவதற்கு முந்திய விடுமுறையை பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையிலே அதனை நான் ஏற்றுக்கொண்டேன். புதிய மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதியரசர் ஒருவர் அரசியலமைப்பு ரீதியாக நியமிக்கப்படும் வரை இந்த நியமனம் நடைமுறையில் இருக்கும். இது மேன்முறையீட்டு நீதிமன்ற பதில் நீதியரசர் என்று அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் இன்று போட்டோக்களோடு பகிர்ந்திருக்கின்றார். அது என்ன விடயம்? சரிதானே அது? அதான் இப்ப நாம சொன்ன விளக்கம் தானே. அதாவது அவர் கருணாரன் அவர்கள் அவர் சென்றதால அவருக்கு இந்த அப்பீல் கோர்ட் ஆஃப் சேர்மன் பிரசிடென்ட் என்றுதான் கொடுக்கப்பட்டது. அவர் இருக்கிற இடத்துல இருக்கு. அவர் ப்ரொமோஷன் கொடுக்கணுமே. நாங்க என்ன சொல்ல வரோம்? அதாவது கடந்த ஜனவரி 5ஆம் தேதி பேரு 4 பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை 4 பேரை சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுக்கிறார். எங்க இருந்து? இப்ப லஃபார் அவர்கள் இருக்கிற அப்பீல் கோர்ட் எடுக்கிறார். அப்பீல் கோர்ட்ல இருக்கிற அதை இப்ப லஃபார் அவர்கள் அப்பீல் கோர்ட்ல ஸ்டில் இன் அப்பீல் கோர்ட். அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் கொடுக்கணும். இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு இன்னும் கொடுக்கலையே. பாருங்க எவ்வளவு மர்மம் இருக்குன்னு. இந்த மக்கள் சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது அவர் போட்டதும் சரி, நாங்க சொல்றதும் சரி, அவர் நியமனம் எடுத்ததும் சரி, இது அவருக்குரிய கடமை இல்லையா? அவர் போக வேண்டியது சுப்ரீம் கோர்ட். அவர் இன்னும் கீழான இருக்கிறார். அந்த வழக்கத்தை சரியா விளையங்கொள்ளும். அவர் கொடுக்கணும் சுப்ரீம் கோர்ட். இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன எடுத்துக்கிறாங்க? 1வது 2வது 4வது 5வது. இந்த 3வது விட்டு போட்டு தான் எடுத்துப்படுறீங்க. அப்ப நல்ல மக்கள் வழங்கிக் கொள்ளுங்க. ஒரு ஓர்டர் சிஸ்டத்தின் பிரகாரம் 1 2 3 4 இல்லையா போகணும். இவர் என்ன செஞ்சிருக்காரு? 3 கேன்சல் பண்ணி போட்டு 1 2 3 இல்லாம 4 5க்கு போயிருக்குது. இந்த 3ஆம் இடத்துல இன்னும் இருக்கிறார். இப்ப அந்த இடம் போனதால இப்ப அவர் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறார். எப்படி? ஏற்கனவே எல்லாம் போயிட்டாங்க இல்லையா? இப்ப அவர் சீனியரிட்டி என்ற வகையில இன்னும் அப்பீல் கோர்ட்ல அவர் முதலாம் இருக்கிறார். இப்ப 6 மாதத்துக்கு யாராவது ஒன்று அங்க அந்த இறந்து போனால் அந்த இடத்துக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற இந்த நீதிபதிக்குள்ள யாராவது ஒருவர் நாளைக்கு இல்லையாமண்டால் அந்த இடத்துக்கு லஃபார் அவர்கள் நியமிக்கப்பட வேண்டும். இது மிகப்பெரிய இது ஒரு மோசமான என்ன சொல்ற இது மோசமான ஒரு சூட்சுமம். இதே சொல்லிய போனால் இது அந்த கண்ணை மூடி கொள்ளடிக்கிற பயங்கர பகல் கொள்ள மாதிரி தான் இது மிகவும் மோசமான செயல்பாடு. அவர் கொடுக்க வேண்டிய இடம் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் போகாம பார்வை இது மக்களுக்கு விளங்காது. இந்த எம்பிமாருக்கும் இது விளங்காது. ஏன்னா இந்த 5ஆம் 6ஆம் எம்பிமாருக்கும் விளங்காது. இது சட்டத்துறையில உள்ள ஆக்களுக்கு தான் சரியா புரியும். அப்ப இந்த முஸ்லிம் எம்பிமார் இன்னும் 4 மலை பத்தி கேட்கல, இன்னமான ஒருத்தன் கேட்கிறான்லே. எனவே இது ஒரு மிகப்பெரிய மோசடி, கண்காட்டி வித்தை. அதாவது அனுரா அவர்களின் டிராமாவில இது ஒரு மிகப்பெரிய டிராமா. ஏன்னா இந்த மிக உச்சம் தட்டி இந்த செய்தி நாங்க அரங்கேற்றினோம் இல்ல, அது எல்லா மட்டங்களையும் தட்டி இருக்குது. அந்த தட்டத்தை குறைக்கத்தான் இது. இப்ப இந்த காக்கி சட்டக்காரங்களுக்கு இந்த கருப்பு காட்டு கோட் போட்டு ஆக்கிறத சரியாக புரியும். அப்பீல் கோர்டு வேற, சுப்ரீம் கோர்டு வேற. இத மக்கள் சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. லஃபார் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்ல வேண்டிய ஒருத்தரை அதே அப்பீல் கோர்ட்ல வச்சுக்கிட்டு இப்ப நான் ஆக்டிங் போர்ஸ் கொடுத்திருக்கிறேன். இது எவ்வளவு மோசமான கண்காட்டி வித்தை தெரியுமா? இந்த வித்தைய இந்த முஸ்லிம் எம்பிகளுக்கு இன்னுமே வழங்கலையா? பார்ப்போம், காலம் பார்ப்போம். அது இன்னும் இருக்குத்தானே இது. எனவே இது ஒரு உண்மையான ஒரு நிறைவான பதவி அல்ல. இது ஒரு மோசடி, கண்காட்டி வித்த மோசமான செயல். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், முஜிபுர் ரஹ்மானிடம் தெரிவித்திருக்கின்றேன், அவர் பாராளுமன்றத்தில் பேசுவார், அதற்கு பிறகு ஏதாவது நிவாரணம் கிடைக்கலாம், நீதிபதி லஃபார் உயர் நீதிமன்ற பதவியிலே அப்பீல் கோர்ட்லே அமர்த்தப்படலாம் என்றெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அது சாத்தியப்படவில்லையா? நான் முஜிபுர் ரஹ்மான் சொல்லிட்டேன், போன சனிக்கிழமை சொல்லிட்டேன். இப்ப இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவர் அதை கேட்ட என்றால் நான் இதுல ஒரு கூடிய கவனம் இல்லை செலுத்தலை. அதாவது நாங்கள் ஊடக பரப்பில சொல்றாள். இப்ப எம்பி ஒன்று கிட்ட நான் மீண்டும் சொல்ல போனால் ஏன் நான் ஒரு தனிப்பட்ட இதுல எடுக்கணும்னு அவர் அதுல கரிசனை காட்டலாம். என்னுடைய கடமை அவருக்கு சொல்லியாச்சு. இதோ இப்பயும் நாங்க சொல்லலாம். இந்த முஸ்லிம் எம்பிக்கள் ஒரு மானஸ்தமான எம்பி மாதிரி கேளுங்க. இப்ப பாருங்க, இளைஞர் ஷெலீன் அவர்களுக்கு நடந்த ஒரு அநீதி. அவர் எவ்வளவு மனம் மருந்து சொல்லிக்கிட்டு பாருங்க.
நேற்று அவர் பிரியாவிட பெற்ற போது மனம் வருந்தி பேசியிருக்கின்றார். அதான் ஒரு பயங்கர ஹோப்ல இருந்தார். நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு கிடைக்காதாப்பா எல்லாம் தரப்பாலைன்னு சொன்னா அவரு என்னால டேட் போயிட்டு யாருக்கு அதான் ஜனாதிபதி நேச்சா கொண்டு வரலாம், அதான் அவர் கொடுக்குற நோக்கம் இல்லை. இப்ப இதுலயே மக்கள் வழங்கிக் கொள்ளலாம் இல்ல தமிழ் முஸ்லிம் மக்களுக்கான அநீதிய கொடுமையே. எனவே இது ஒரு மோசமான செயல். பாலிமர்ல அவர் என்ன பேசுறேன்னு சொன்னார், இதுவரையும் பேசப்படல. நான் இனி அதை பத்தி பேசல. எனவே பொதுவாக நாங்கள் சொல்லுவோம் இது முஸ்லிம் எம்பிமார கடமை. இது நாளைக்கு நாங்க இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும் என்றால் வருகின்ற தேர்தல் காலங்களில் இதை எல்லா மக்களிடம் போகும் அளவுக்கு நாங்க பிரச்சாரம் செய்வோம். என்றால் ஒரு இந்த மாதிரி அரசாங்கத்துல ஒரு கண்கட்டி வித்தையில ஒரு கொடுமையில அநீதியா ஒரு முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு ஒரு சபையில அரங்கேற்றவில்லை என்றால் எங்க கொண்டு அரங்கேற்ற போறீங்க? இப்ப பாருங்க இம்ரான் எம்பி, கிண்ணியா இம்ரான் எம்பி, அவர் பேப்பருக்கு அறிக்கை கொடுக்கிறார். என்ன ஒரு மொக்குத்தானமான செயல் அது? நீ பேப்பருக்கு கொடுத்து என்ன காண போறா? நீ பார்லிமெண்ட்ல கேளு, ஒன்றை சதிதானிக்குள்ள இருக்கிறீங்க. அப்ப இது ஒரு சிங்கள அஜெண்டாக்குள்ள நீங்க எல்லாம் இருக்கிறீங்களா? உங்களுக்கு கேட்கவே தோணாதா? உங்களுக்கு அதை பத்தி விளங்காதா? விளங்காட்டி கேளுங்களேன். நாங்க பகிரங்கமா சொல்றோம். உங்களுக்கு அதுல மண்டைக்குள்ள வேற நாங்க ஏத்துறோம். மண்டைக்குள்ள ஏத்துங்க. அப்பீல் கோர்ட் வர, சுப்ரீம் கோர்ட் வர, அவர் கொடுக்க வேண்டிய பதவி சுப்ரீம் கோர்ட் பதவி. சுப்ரீம் கோர்ட் கொடுக்காம இன்னுமே அப்பீல் கோர்ட்டுக்குள்ள கீழ்கோர்ட் அப்பீல், சுப்ரீம் கோர்ட் கீழ்கோர்ட் அப்பீல் கோர்ட், இந்த அப்பீல் கோர்ட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நான் தலைமை பதவி அத்தியம் கொடுத்துக்கிறேன். அது அக்கியம் என்பது இன்னொரு கிழமையிலேயோ ஒரு மாதத்திலேயோ 3 மாதம் பேமெண்ட் போடலாம். அதுக்கும் ஒரு வெற்றியும் அல்ல, அது ஒரு அவரை கொடுப்பனவும் அல்ல. அவருக்குரிய கொடுப்பனவு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அது இன்னும் கொடுக்கல. எனவே தயவு செய்து இந்த இதுல முஸ்லிம் எம்பிக்கள் இதுல கூடிய கவனம் செலுத்துங்க. இளஞ்செழியனுக்கு அவர்கள் நீதிபதி இளஞ்செழி அவர்கள் இழைத்த அதே அநீதிதான் இப்பயும் செய்யறதுக்குரிய முயற்சி அநீதி. பாப்போம், நாங்க அரங்கேற்ற நாள் இருக்குது, இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம். இதையும் அவருடைய ஜேவிபி வெறும் மட்டும் பார்க்கட்டும். அப்படி என்றால் நீதிபதி லஃபார் அவர்கள் 63 வயதோடு அப்பீல் கோர்ட் சேவையுடன் அவர்களது நீதிபதி சேவையை முடிக்கும் நோக்கத்தோடு அனுரகுமார திசநாயக்காவினுடைய அரசாங்கம் நகர்கிறது என்று சொல்ல வருகின்றீர்களா? நிச்சயமாக இதைத்தான இளஞ்செழியன் அவர்களுக்கு 63 வயசுக்கு அப்பீல் கோர்ட் போகணும். நாம் மீண்டும் இந்த மக்களுக்கு விளக்கம் தரோம் பாருங்க. இப்ப இளஞ்செழியன் அவர்கள் இருந்தது மேல் நீதிமன்றம் 61 வயசு வரை. இதை மேல என்கிட்ட கேட்டு வர்றாங்க. அதாவது ஒரு 60 இலங்கை அரசாங்கத்து இலங்கைக்குள்ள நடக்கிற அந்த அரசாங்க பதவியில் 60 வயசு. இப்ப டாக்டர்மாருக்கு 63 வரை கேபினட் அப்ரூவல்ல வந்திருக்குது. இப்ப இந்த சாதாரண ஒரு கிளாக் இருந்து டிஎஸ்எல்ஏசில எல்லாருமே 60 வயசு. அது இப்ப வேற டிஸ்ட்ரிக்ட் கோடையும் கீழ் கோடு எம்சி கோடும் டிசி கோடும் 60 வயசு வரை. அதுல இருந்து மேல் நீதிமன்றம் ஒவ்வொரு மாகாண மேல் நீதிமன்றம் இருக்கும். அது அநேகமாக திருவண்ணாமலையில் இருக்குது, மட்டக்களப்பில் இருக்குது, அம்பாறையில் இருக்குது, கல்முனையில் இருக்குது. அப்படி ஒவ்வொரு மாவட்டம் தோறும் சில தேவைக்கு ஏற்றப்போல திருவண்ணாமலை, யாழ்ப்பாணம், பவுனியாலம் இருக்குது. இப்ப இவர் செல்லியின் அவர்கள் சேவை என்ன? 61 வயசை மேல் நீதிமன்றம். அது இந்த சிவில் கோடுமிக்க இல்ல கிரிமினல் இருக்குது. அப்ப 61 வயசைமான சேவிஸ் தான் இது வந்துட்டு இந்த மேல் நீதிமன்றம். 61 இருந்து 63க்கு அப்பீல் கோர்ட். இப்ப இந்த லஃபார் அவர் எங்க இருக்கிற அப்பீல் கோர்ட் இருக்கிறார். இப்ப லஃபார் அவர் இருக்கிற கோர்ட்டுக்கு தான் செலின் அவர்கள் போக போகணும். அது 61 வயசோட மடக்கிட்டாங்க. அப்ப அது அவர் போக இல்லாது. அதே போன்றுதான் இப்ப 63 வயசு வரை அப்பீல் கோர்ட்ல ஸ்டில் அவர் இன்னும் இருக்கிறார். லஃபார் அவர்கள் 63க்குள்ள இருக்கிறார். அப்ப இந்த 6ஆம் மாசத்துக்குள்ள அவருக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுக்கவில்லை என்றால் அவரும் செலியன் போன்று ஊடுக்கு தான் போகணும், பென்ஷன் எடுத்துட்டு போயிடணும். அப்ப அவங்களை முடிக்கிற நோக்கத்துல இந்த மாதிரி ஒரு பம்மாத்து யாரத்தை பண்றாங்க. இது ஒரு பம்மாத்து. இதை சரியா சொல்ல போனால் கண்காட்டி வித்தை. இது இவ்வளவு மோசமான ஒரு பகற்கொலை தான் இது. எனவே இது ஒரு கொடுமைக்குள்ளா இது இருக்குது. நாங்கள் அதை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பொறுத்திருந்து இதை நாங்கள் என்ன நடக்குதுன்னு அரசாங்கத்துக்குள்ள நாங்கள் பார்ப்போம். நாங்கள் எங்களை தேடுதல் இன்னும் தொடரும். நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் நேற்று வவுனியாவிலே பிரியாவிடை ஒரு உரை ஒன்று நிகழ்த்தினார். அந்த உரையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அது தொடர்பான உங்களுடைய கருத்து என்ன? உண்மை, அவர் மனன் வந்திருக்கிறாரே தன்னுடைய சேவையை பத்தி. அது நாங்க பார்த்தேன். நான் அவர் அது சின்ன கவலைப்பட்ட அவருக்கு அதாவது மிகவும் நம்பிக்கையில் இருந்தார், மிகவும் நம்பியிருந்தார், மிகவும் நம்பியிருந்தார். அதாவது மிக அதிகமாக நம்பிக்கை வைத்திருந்தார் என்றால் அவர்கள் குற்றச்சாட்டு எதுவும் சுமத்தப்படவில்லை. ஆனால் பெரிய மர்ம விளையாடுகள் அதை நாம் பொது வழியில் சொல்ல முடியாது. எனவே அவர் மிகவும் நம்பியிருந்தால் மனம் வருந்தித்தான் அவர் அதை நேற்றைய ஃபைலில் சொல்லி இருக்கின்றார். அது ஒரு கவலைக்குரிய விடயம். அது பரவாயில்ல. அதாவது நான் ஒரு பொது இடத்தில் கேள்விப்பட்டேன். அவங்களோட அப்பா எப்பவும் சொல்லுவாங்களாம், உனக்கு இது கிடைக்கவில்லை என்றால் இதை விட பெருசு ஒன்று கிடைக்க போகுது என்று அடிக்கடி சொல்லிக் கொள்வார். அவரும் சில பொது வழிகளையும் சொல்லியிருக்கிறாராம் மீட்டிங்ல. எனவே ஷெலின் அவர்களுக்கு நீதிபதி போஸ்ட் இனி இல்லை, நாம கூப்பிடலாம், அழைக்கலாம்.
அரசியலுக்கு அவர் தானாக வராட்டையும் இழுத்து வரப்படுவார். எனவே வடமாகாண முதலமைச்சராக நாங்கள் குறிவைத்திருக்கின்றோம். அது காலங்கள் நெருங்குகின்ற போது அதற்கான சாத்தியப்பாடு இருக்கின்றது. எனவே அது ஒரு கவலைக்குரிய விடயம் என்றாலும் அவர் நீதி சேவையை முடித்து விட்டார். எமது மக்களுக்கான சேவை பணிகள் அவர் வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கின்றது. நீங்க சொன்னது போன்று விதையை விதைத்திருக்கின்றோம். காலம் கடந்து பார்ப்போம். இன்னும் கால நேரம் இருக்கு இல்லையா, பார்க்கலாம். இப்ப இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்று ஒரு சிறிது காலத்திற்குள் உயர் பதவிகளுக்கு நியமிக்கப்பட்ட பலர் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார்கள். தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் NPPM ரணதுங்க வெள்ளிக்கிழமை தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். இப்படி பலர் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்கின்றார்கள். ஆகவே இந்த விடயம் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ரமால் சி ஸ்ரீவர்த்தன தனது பதவியை 21ஆம் தேதி ராஜினாமா செய்த நிலையிலே இன்னும் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். முன்னதாக இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் செனேஸ் திசநாயக்காவும் பதவி விலகி இருக்கின்றார். ஆகவே அனுர குமார திசநாயக்காவை விட்டு அல்லது JVP-யை விட்டு இவர்கள் விரைந்து ஓடுகின்றார்களா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதற்கான பதில் என்ன மிஸ்டர் நிலாம்பி? அதாவது இப்ப இந்த ரூபாயினி சேமன் அவருக்கு 2 மாசத்துக்கு மூலம் நினைக்கிறேன். அவருக்கு குறைஞ்சது 1.5 மாதம் 2 மாதத்துக்கு முன்னர் செஞ்சிட்டார். இந்த 2 கிழமைக்குள்ளதான் இந்த 4 இதுவரையும் 5 பேர் பிரசன்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே சேமன் தான். அது தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் ருவான் விஜயமுனி நேற்று முன்தினம். அதுக்கு முந்தி நேஷனல் யூத் சர்வீஸ் கவுன்சில் சேர்மன் சிந்தக தர்சனே அடிக்கடி நாங்கள் சந்தித்த ஒருவர். இவர் மகரகாம யூத் சர்வீஸ் சேர்மனா இருந்தார். இவர் 2 நாளைக்கு முதல்ல ஹவுசிங் இந்த 4 பேரும் SLD போர்டு இந்த போக்குவரத்து சேவை டிரான்ஸ்போர்ட் சேர்மன் அவர் சிறுவர்தன். அவர் பாருங்க மிகவும் நிர்வாக ரீதியாக மிகவும் பெயர் பெற்ற ஒருவர். சந்திரிகா காலத்துல அதாவது இந்த CTP சேர்மன் சொல்லுவோம் இல்லையா, அதில் SLD சேர்மன் அவர் ஸ்ரீவர்தன. சந்திரிகா ஆட்சியில 7 வருடங்களும், மஹிந்தர் ஆட்சியில 1 வருடமும், மைத்திரி காலத்துல 4 வருடமும் கடமையாற்றிய இது ஒரு மிகவும் பொல்லாத பணி செஞ்சவர். கோட்டை என்ற ரணில் ஆட்சியிலையும் இது கொடுக்கல விரும்பல இருந்தவர். இவரைத்தான் இவங்கள் மீண்டும் சேவைகளை விஜயதேகர் கொண்டு வந்தவர். அப்ப அவர் உடனே ரிசைன் பண்ணிட்டார் ஒன்று. அடுத்தது இந்த யூத் சேவ்ஸ் இந்த இளைஞர் சேவை மன்றத்தின் தலைவர் ஒரு வாலிபர் 43 வயசு சிந்தக தர்சனே, ஒரு லோயர். அவர் மாத்தரை MC கோட்ல நிறைய உழைத்தவர். இந்த என்ன சொல்ல வாரன்னா இந்த சிந்தக என்பவர் NPP ஒரு மக்கள் விளைங்க. அந்த NPP இல்ல KNPP இல்ல, எல்லாமே JVP தான். இந்த கொள்கையின் பிரகாரம் போனவர். இப்ப இவரை சிந்தகை எடுத்துக்கொண்டோம் என்றால் 88ஆம் ஆண்டுக்கு அவருக்கு ஒரு 42 வயசு இருக்கணும். அப்ப அவருக்கு JVP என்னன்னு தெரியல. அவர் இவங்கட கவர்ச்சியில போன ஒருத்தர். இதையே நான் சொல்றேன்டா, இப்ப NPP சொல்றீங்க. NPP நாங்க யாருமே இல்ல, எல்லாமே JVP-ல இவங்களை பிடிச்சி அனுரே விரும்பி போன ஒருத்தர், அவங்களோட கொள்கையை விரும்பி போனவங்க தான். NPP என்ன கொள்கை? NPP-ல யாரு இருக்கிறாங்க? நீங்க பேரை மாத்தின மட்டும்தான். இந்த சிந்தக பேர் இந்த சிந்தக தர்சனை ஒரு நல்ல ஃபெமிலியை சேர்ந்த ஒருத்தர். நான் கொஞ்சம் மிக விரைவில் அணியின ஒருத்தர் தான். ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ள தஞ்சன். இவர் கூட மிச்சம் அதிருப்தியில போறாங்க. என்ன பிரச்சனை என்றால் ஒரு அஜெண்டாக்குள்ள இயங்குறதுக்கான ஒரு பணி நாங்க செல்ல இந்த நெய்னா செல்வின் செல்வாக்கு நான் ஒரு புது நெய்னா இனி பேர் சொல்ல மாட்டோம். நெய்னான்னா மக்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த நெய்னா ஒன்றுக்கும் விடுவதில்லை. இந்த நெய்னாட பிரச்சனை பெரும் பிரச்சனை கிடக்குது. இப்ப நாங்க ஏற்கனவே நெய்னா பத்தி சொல்லி நெய்னா தானே தன்னால நான் ரிசைன் பண்ணி போறேன் ஒரு சீனி 6 கடுங்கன்னு சொல்லிட்டு பேக்காட்டிட்டு இன்னும் மாதிரிக்கு அது போற மாதிரி தெரியல. அது இந்த 1 மேன் ஷோவில் ஓட்டிக்கொண்டு இருக்குது. இவர் அஜெண்டாவுக்குள்ள இயங்குறதுக்கு எல்லாம் இந்த சிந்தகை எல்லாம் விரும்பல. மிகப்பெரிய நெட்வொர்க் கொண்டுதான் இந்த ஜாதிக்கு தரணும் அந்த இளைஞர் சேவை மன்றம். அது உங்களுக்கு இப்ப ரிசைன் பண்ண என்பது மிகப்பெரிய தாக்கம் செலுத்த போது இந்த லோக்கல் படிக்குள்ளே. எனவே அதையெல்லாம் கலட்டுறாங்க. அந்த கொள்கைக்குள்ள இருக்கல. இவர் சிரிச்சிரிச்சு மைக்கிட்டு போறாரு அனூர. அங்க அது வந்துட்டு நெய்னா ஃபுல் கொண்டோல வச்சிருக்குது. எனவே இந்த நெய்னா திருந்தோன்னு இவர் நாங்க ஏற்கனவே சொன்னேன். ஒன்று நெய்னா மண்டைய போட போகுதா இல்ல இவர் திருந்த போறா தெரியல. இது 2ல ஒன்று இல்லை என்றால் இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய களங்கம் வரப்போகுது. ஒரு பக்கம் ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய களங்கம் ஆன போறாங்க. மிகப்பெரிய களம் அமைச்சுக்கொண்டா 5 வருஷம் முடிஞ்சாவது இவங்களை விட மாட்டாங்க. அதாவது இது ஆட்சியை இவங்க தக்க வைக்கிறதுக்கு ஒரு போராட்டம் மிக விரைவில் அவங்க உத்தியோகபூர்வமா செய்ய போகணும். அதாவது மற்றதை பத்தி சிந்திக்காம இந்த கதிரையை காப்பாற்றக்கூடிய போராட்டம் ஒன்றை இவங்க உள்ளால மிக இரகசியமா செய்ய வேண்டிய தேவை ஒன்றுக்குள் இந்த அரசு தள்ளப்பட்டிருக்குது. எனில் எல்லா பக்கத்தாலையும் டோர் போட போறாங்க. அந்த டோர் போடப்படுமானால்
ஆட்சி அசைக்கலாம், ஆட்சி இருக்கும், அது வலுவான ஆட்சி தான். ஆனாலும் ஆட்சி ஆட்டங்காணும் அளவுக்கு சில நகர்வுகள் நாங்க அப்பப்ப சொல்ல போறோம், வரும் பார்க்கலாம். இப்பொழுது இன்னும் ஒரு விஷயம், ரணில் சஜித் அணி இணைவது குறித்தான பேச்சுக்கள் அடிபடுகின்றது. அது எந்த அளவில் அது சாத்தியப்படும்? அது இரண்டு அணியாலையும் பேசப்பட்டு கொண்டிருக்குது தொடர்ந்து. இப்ப ஒரு மாத காலமாக இந்த பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்குது. அதுல பஜிர் அபேவர்த்தனை ரணில் தோஸ்து இங்கால லதா அத்தகுரல், இந்த ரெண்டு பேரும் தான் களத்திலே நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. என்னென்ன பண்ணணுமோ என்னென்ன குறைபாடு வருவதோ அதை பேசி முடிக்க தெரியுது. இதுல என்ன பிரச்சனை என்றால், இப்ப ரணில் ஒரு தந்திர, நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்ல, ஜனாதிபதி தேர்தல் கை முடிஞ்ச உடனே இந்த ஆட்சிக்கு ஒரு குடைச்சலை கொடுப்பாரு, அழகான குடைச்சல் கொடுக்கத்தான் இந்த 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 பார்லிமெண்ட்குள்ள வரப்போறாரு அவரே சொல்லியிருந்தார். அவர் ரணிலை பொறுத்த வரைக்கும் அவரை சில விடயங்களை தானா ஸ்டேட்மெண்ட் விடுறல, அவரை அவரை சில அவரை 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 சில செல்லுகள் அப்பதான் கொடுக்கும். அதுலதான் நிறைய கொடுத்திருந்தேன், பட்ஜெட் கொடுத்திருந்தாரு. நாங்கள் உடனே வாழ்வு ரெடியா இருக்கிறோம், உங்களுக்கு யார் ஆட்சியை தரப்போறீங்க, எனவே நாங்கள் ஆட்சியை பாரம் எடுக்கிறோம்னா அதுல தரப்ப உங்களோட சொல்லி ஆட்சியை கொடுக்க போறோம் இவங்க கனவு காண்றாங்க. அப்படி ஆட்சியெல்லாம் போறல. ஆனால் இதுக்குள்ள ரணில் பூந்தார் என்றால் அது மிகப்பெரிய ஒரு ஒரு புரட்சிக்கு படிக்கும். என்றால் நாடாளுமன்றத்தில் இங்க இருக்க ஒருத்தருமே நாங்க சொன்னோமே, இந்த 159 பலையினமே அவங்க வீக்னஸ் பார்ட்டி, அந்த வீக்னஸ் நானே பிடிச்சிருந்தா அவர் ரணில் இருந்து அவ்வளவு பிடிச்சிருப்பார். எனவே ரணில் நாடாளுமன்றத்துக்கு வாரத்துக்கான முழு முயற்சியும் செஞ்சு கொண்டிருக்கிறார். அது சஜித்துக்குரிய போஸ்ட் எல்லாம் பறிக்கப்படும். இந்த 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 ரெண்டு பார்ட்டியும் அணைஞ்சால், சஜித் அணியும் ரணிலும் சேர்ந்தால் ரணில் எதிர்கட்சிக்குள்ள போய் நிற்பார், எதிர்கட்சியா போவார். அவருக்கு ஒரு எம்பி அலிகேஷன் பண்ணி அவருக்குரிய எதிர்கட்சி ஆசனமும் அவருக்கு கிடைக்கும். அதே சஜித் விடுற மாதிரி இல்லை. அப்ப சஜித் ராணி என்ன சொல்லுன்னா, ரணில் இல்லாத தலைமைத்துவம் வருமா? அப்ப ரணில் இல்லாத ஒரு தலைமைத்துவம் வருமானால் அதுக்குள்ள இப்ப ரவி கருணாநாயக களங்கண்டு கொண்டிருக்கிறார். நான் தான் சீனியரிட்டி, அப்ப நான் தான் தலைவர் சொல்லி வரப்போறார். அப்ப அங்க ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்ப அவரா இவராண்ட போட்டி போகுது. இந்த சஜித் விட்டு கொடுக்குறாரு இல்ல, ரணில் வந்தால் அவருக்கு தெரியுமே, பாம்பின்கால் பாம்பறையும். என்ன சஜித் ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் இல்லையே, அது இந்தியாவும் இப்பவே சொல்லிட்டு அப்பவே சொல்லிட்டு இவரை நம்பி இறங்கல, இனி ஏதோ ஒரு வழி பார்ப்போம் இறங்கினாங்க. இப்ப நாமல பிடிச்சிட்டாங்க. எனவே ரணில் எப்படி வருவதற்கான வாய்ப்பு இருந்தா, ரணிலுக்கு அது லாப கணக்கு, சஜித்துக்கு நட்ட கணக்கு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இப்ப முக்கியமாக ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்துக்கு வருவதென்றால் யார் ரிசைன் பண்ணி கொடுப்பார்கள் தங்களுடைய எம்பி பதவி? இருக்கிறதே இப்ப இருக்கிற நிலைமையில ஒரு எம்பி பதவியை ரிசைன் பண்றேன்னா ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதுக்கெல்லாம் நாங்க 50 கோடி கொடுப்போம். அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு, அதுல நாங்க சொல்லுவோம், அதெல்லாம் ரெடி ஆகும். முதல்ல சஜித் அணியும் ரணில் அணியும் ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்த முதலாவது பஸ்ல இருந்தோம், நாங்க டிக்கெட்டை குளிக்கணும் இல்ல, பஸ்ல ஃபுட்பால்ல தொங்குவோம், அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல நெருக்கி சீட்டை பிடிப்போம், அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம். அதெல்லாம் ரணிலுக்கு அத்து சின்ன விஷயம் எல்லாம். ஏன்னால் அதுக்குரிய பணம் செலவழிக்கிறதுக்கு வேறு சக்திகள் இருக்குது, அதை நாங்க இப்ப சொல்ல மாட்டோம், ஆர்வல சொல்லுவோம் சில விடயங்களை. ஏன்னா அது ஒரு பெரிய விடயமே அல்ல. அவருக்குரிய எம்பி சீட் அலோகேஷனுக்கு ஆள் வரும், சூசைட் ஒன்று வரும், அதுக்கு அது யோசிக்க தேவை, எல்லாம் வரும், அது எந்த பக்கம் இருந்தாலும் வரும், அதுக்கு சூசைடுக்குரிய வலை பார்ப்பாங்க. ரவி கருணாநாயக்காவும் ரணில் விக்ரமசிங்கவும் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். எங்க பிரச்சனை வந்தது அவர்கள் இருவருக்கும்? அதாவது அவர் ஒரு சைட் எடுக்கிறார், அதாவது ரவி எடுக்கிற சைட் ஒன்று, அவர் தனி ரூட் எடுக்கிறார். அவரை உடைச்சிட்டு அவருக்கு சொல்றாரு, ஏறி சொல்லிக்கிறாரு, அவர் ஒரு ரூட் எடுத்துட்டு போனால் அதை பஜ்ரை குழப்பாரு. பஜ்ரையும் அவருக்கும் ஒத்து போகுது இல்லை. பஜ்ரை ஏற்கனவே அவரை எம்பி ஒன்று ரணில் ஆட்சியில அவருக்கு அந்த எம்பியில இருந்தவர், இப்ப இந்த முறை கொடுக்கல. இப்ப ரவி பூந்தது ரணிலுக்கு தெரியும், அதெல்லாம் தெரிஞ்சா செஞ்சது. அவங்க சண்டை என்றாலும் இப்ப வெளியில காட்டு கொண்டாலும் அவங்க தேனும் பாலும். எனவே அது காலங்கள் வரக்குள்ள அது ரணில் ரவி ஆறுன்னு மக்களுக்கு புரிந்து கொள்ளலாம். ரவி நல்ல ஒரு கெட்டிக்காரர், அதுல ஒரு விஷயம் உள்ளவர். அவர் மத்தாக்கள் மாதிரி தோது வாக்குல அவர் நல்ல செய்யக்கூடியவர். அவரு யூஎம்பிக்குள்ள அவர் சீனியரிட்டி என்றால் அவருக்கு தலைமை பதவியை விரும்புவார். குறைஞ்சது அவர் 2ஆம் இடத்து, ரணில் இல்லை என்றால் அவர் தலைவர், ரணில் தலைவர் வந்தால் அவர் செகண்ட் போஸ்ட எதிர்பார்ப்பார். அவங்களுக்கு இந்த சில ஊடகங்கள் கட்சி விடுறாங்களே, 2 பேருக்கும் ஒரு பிளவு போகுதுன்னு, ஒரு பிளவும் இல்லை, அவங்க 2 பேரும் நல்லாவே இருக்கிறாங்க. இதுல பிரச்சனைன்னு சொன்னால் சஜித் அணியால இல்ல, உள்ளுக்கு அவங்க அணிக்குள்ளேயே பஜ்ரை அவருக்கும் ஒரு குழப்பம் ஆயிடுது. பஜ்ர ஒரு நகர்வு, இவர் ஒரு நகர்வு என்பதால் சில கருத்து முரண்பாடு வருகிற ஒழிய அவர் எப்படியாவது ரணிலை பொறுத்த வரைக்கும், இப்ப ரணில் ஆண்டை காலிக்கு போயிருந்தார், காலிக்கு போன உடனே சார் நாங்க உங்களை தானே நம்பினோம், உங்களை தானே பெரும்பாலும் நீங்க தானே பொறுத்து பார்ப்போம் வேற.
இப்ப உள்ளுக்கு பயங்கரமான சூட்சுமம் எல்லாம் போய் கொண்டிருக்குது. ஆட்சிக்கு எதிராக களம் அமைதுக்கு லோக்கல் பாடிக்குள்ள மிகப்பெரிய மாற்று யோசனைகளும் பல பல அணிகளாம் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. நாம் அவ்வப்போது அவசர சில செய்திகளாக வழங்க போகின்றோம் இனி வரும் காலங்களில். எனவே ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. ரணில் உள்ளுக்கு போனால் ஆட்சிக்கு ஆபத்து. எனவே அதுதான் இந்த ஜனாதிபதிகளுக்கான அத்தனை சொய்ஸ்களையும் அங்க நீக்கிறதுக்கு பார்லிமெண்ட் கொண்டு வரப்படுறாங்க. அதுவும் ஒரு பிரச்சனையா போகும். அடுத்தது மஹிந்தானின் தட்டி எழுப்புறாங்க. எனவே காலம் நிறைய வாய்ப்பு இருக்கின்றது. ரணில் சஜித் அணி ஒன்றானால் அது சஜித் பிரேமதாசாவுக்கான ஒரு பின்னடைவு இல்லையா? ஏற்கனவே சஜித் பிரேமதாசா ஒரு அரசியல ஒரு ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கின்றார். அது ஒரு பின்னடைவு இல்லையா? அவருக்கு பின்னடைவு இல்ல, தனி ஓரம் காட்டப்படுவார். அவர் இப்ப சஜித் இந்த இரண்டு அணியும் ஒன்று சேர்ந்தால் ரணில் மிகப்பெரிய திட்டம், மிகப்பெரிய மூளை பலம் கொண்டவர், நல்ல ஒரு தந்திர புத்தி கொண்டவர், அரசியல் களம் கண்டவர், 40-50 ஆண்டு அனுபவம் கொண்டவர். அவர் அனுபவத்துக்கு முன்னுக்கு இவங்க எந்த அளவு தாக்கு பிடிக்குமோ தெரியல. நான் இவங்களுக்கு சொல்லியிருந்தேன் அப்பவே, அதுல அந்த அவங்க அந்த ஜேபி தரப்புக்கு ரணில் அதை ஏற்றுக்கொண்டார். ரணில் எப்படி நாடாளுமன்றத்துக்கு வர்றதுக்கான செய்வார். ஆனால் நீங்க ஸ்பீக்கர் ஒன்ற போடுங்கின்ற போது ரணில சமாளிக்கக்கூடிய ஒருத்தரை போடுங்க என்று தான் சொல்லியிருந்தேன். அதை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அது ரணில நேர்காணம், அதாவது பேஸ் மோதக்கூடிய ஒருவரை பண்ணுங்க. ரணில் நாடாளுமன்றத்துக்கு போனால் அது ஒரு பெரிய ஒரு களங்காணும். தனிய ஒத்தையா சிங்கள நின்று மோதுவார். அப்ப அது மக்கள் மத்தியில மிகப்பெரிய தாக்கம் சொல்லி இதைத்தான் அவர் செய்ய போறார். இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம். இந்த நோக்கத்தை தான் நான் ஜெயிப்பி அன்னைக்கு சொல்லியிருந்தேன். இந்த சிந்தக்கன் நல்லா ஏற்றுக்கொண்டார். இந்த என்பசி சேர்மன் இருக்கார் இல்லையா, அவர் நல்ல பையன், அவர் லோயர் உண்டு, அவர் தான் ஏற்றுக்கொண்டார். அவரு நான் எத்தி வச்சேன். சார், எப்பவுமே நீங்க ஒரு ஸ்பீக்கரா சபாநாயகரா வருகின்ற ஒருவர் என்னால் வேற யாருமே இல்லை. இப்ப மஹிந்தையும் ரணில் எல்லாம் மிகப்பெரிய காலம். மஹிந்த வேற போறல, எப்படியும் ரணில் கூறுவார். மஹிந்தருக்கு ஏலா அவரை விட்டாச்சு. அப்ப அடுத்த காலம் ரணில் தான். ரணில் நாடாளுமன்றத்துக்குள் யாராவது சூசைட் எப்படியும் கொடுத்து அவர் உள்ளுக்கு போனால் நாடாளுமன்றம் பெரிய அமளியாகும். சில வேளை இவங்களுக்கு நாடாளுமன்றம் முடக்கப்படலாம். அந்த அளவுக்கு அவர் கலங்கா என்றால் அவர் நிறைய ஃபைல்ங்கிறாங்க இல்லையா, நேற்று ஒன்று அடிச்சிருக்காரு உண்டு. இப்ப இவருக்கு மஹிந்தருக்கு வீடு கொடுக்க போறோம் அந்த பொடிக்குள்ள இவர் அனுரையும் சேர்ந்துதான் விரும்பி இருக்கிறார். இப்ப எப்படி பறிக்கட்டாமனு உங்களுக்கு என்ன வீடு நீங்க உழைச்ச போதாதா, இன்னும் நீங்க கவர்மெண்ட் காசுல கொண்டு போறீங்களா, உங்களும் அடிச்சு பெற சொன்னோம். ஆனாலும் நீ ஓகே பண்ணிருக்கிறே, நீ மஹிந்தனுக்கு கொடுக்கணும்னு அனுரை ஓகே பண்ணிக்கிறார். மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்கும். எனவே அது மிகப்பெரிய கலங்கானம். அதற்காக தான் சொன்னேன், நீங்க ஸ்பீக்கர் ஒன்று அப்பாயின்மெண்ட் பண்ணக்குள்ள ரணில தாக்கு பிடிக்கக்கூடிய ஒருவரை பிடிங்கன்னு செஞ்சிருக்கிறாங்க. காலம் போகக்குள்ள பார்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல நாமல் ராஜபக்ஷ எம்பி கிராம மட்டத்திலிருந்து உள்ளூராட்சி தேர்தல் நோக்கிய பயணங்கள், இந்த பிரச்சாரங்களை ஆரம்பித்திருக்கின்றார். அதன் தாக்கம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக தாக்கம் செலுத்தும். அது இந்தியா ட்ரைனிங், இந்தியாவோட பின்புலம். அவர் இப்ப நொச்சியாக்காம அனுராதபுர பகுதியில நொச்சியாக்காம வில்லேஜ்ல ஆரம்பிச்சுட்டார். நாங்க சொன்னோம் இல்ல, இப்படித்தான் களங்காண போறாரு. நொச்சியாகாமையில இருந்து இன்று காலை ஆரம்பிச்சுட்டார். அப்ப அவர் அங்க போதிராமைகள் எல்லாம் போய் வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சுட்டார். அது ஊடகத்துக்கு வருதே இல்லையோ நமக்கு செய்தி வரும், ஆரம்பிச்சுட்டார். மிகப்பெரிய கலங்க. நாங்க சொல்லியிருக்கிறோம் இல்ல, வருகின்ற ஏப்ரல் மாசம் பெஸ்ட் வீக்ல தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏப்ரல் பெஸ்ட் வீக்ல இந்த ரமசான் பண்டிகை முடிய அநேகமாக அது சாத்தியப்படும் வாய்ப்பு இருக்கு. சில போல செகண்ட் வீக் மாறலாம். ஃபர்ஸ்ட் வீக், ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல அவங்க 8ஆம் தேதி நினைக்கிறேன், நான் நினைக்கல, சில வேலை சனிக்கிழமை மாற்றப்படலாம். அப்ப ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு போஸ்ட்போன் பண்ணப்படலாம். ஃபர்ஸ்ட் வீக் திட்டமிடப்பட்டிருக்குது. நடந்தால் நாங்க 3 சொல்ல வாரம் 10 லட்சம் to 15 லட்சம் வாக்கு ஜேவிபியின் பொதுத்தேர்தல சுமார் 68 லட்சம் 67 லட்சம் சொல்லுவோம், 68 போடுவோம். 68 லட்சம் வாக்குல இருந்து ஒரு 18 லட்சம் வாக்குகள் பறைக்கப்படாத வாய்ப்பு இருக்கு. அது இப்ப இன்னொரு போட்டி நாங்க சொல்லிக்கிறோம், மக்கள் புரிந்து கொள்ளுங்க. இப்ப இந்த லோக்கல் பாடிக்குள்ள சஜித் அணியும் ரணிலாலையும் சக்களத்தி சண்டை இன்னும் வலுப்பெறுமானால் இவங்க சேராம, அதாவது இந்த 2 அணியும் இந்த லோக்கல் பாடிக்கு உள்ள இவங்க சேரல என்றால் நாம எல்லாம் அணி முன்னுக்கு நிக்க போகுது. பாருங்க, நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்களை கலைச்சிருக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த அரசாங்கத்தில் ஒரு வீக்கும் சஜித் ஒரு விடா புடியும். இப்ப இது மீண்டும் இந்த மஹிந்தர் அணி கிளம்ப போகுது. இப்ப மஹிந்தர் அணி தனியாக ஊரெல்லாம் இந்த 370 லட்சம் கிட்டத்தட்ட ஒரு 50-60 லோக்கல் பாடி கைப்பற்றப்பட்டால்
மாகாண சபையில பேசும். அதனால அவங்க சும்மா இருக்கிறாங்க, ஒரு பலமும் இல்லாம இருக்கிறாங்க. இப்ப அது இந்த வீறு நடை போட்டு நொச்சியாக்கா மேல ஆரம்பிச்சுட்டு, இந்த நொச்சியாக்கா மேல ஆரம்பிச்சு வடகிழக்கு இருக்கட்டும். ஏனைய சிங்கள பகுதியில் அவர் அணி தாக்கம் செலுத்துமானால் அவங்க தனியாக ஒரு 10 லட்சம் வாக்கு லோக்கல் பாடிக்குள்ள மஹிந்தட மொட்டு அணி பெற்றுக்கொண்டால் மிகப்பெரிய தாக்கம் செலுத்தும். அப்ப அரசாங்கத்தில நகர்வுகள் சிறுபான்மையினரையும் அரவணைச்சு போகணும். சும்மா அந்த கவிதை எழுதவும் நாடகம் அடிக்கிறது 2 முஸ்லிமை போட்டு அதெல்லாம் பேக்காட்டாம ஒழுங்கான முறையில போகுமானா, ஏன்னா வடகிழக்கிலையும் தாக்கம் செலுத்தினால் இன்னும் பின்னடை செலுத்தும். இப்ப சிங்கள பயில கொஞ்சம் நாங்க சொல்லிக்கிறோம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப சஜித் அணிக்கு தான் போய் கொண்டிருக்கிறாங்க. இப்ப சனித்திரை சக்களதி 2 பேருக்குமான சக்களதி சண்டை இன்னும் அதிகரிக்குமானால் மொட்டு அணி பலம் வரும். இப்ப மொட்டு அணிக்கு சும்மா இருக்கிற அணிக்கு ஒரு 8 to 10 லட்சம் இல்ல 8 லட்சம் வாக்கு கிடைத்தாலும் கூட அது மிகப்பெரிய பலமாத்தான் பார்க்கப்படும். இப்ப சஜித் அணிதான் புடுங்கப்படுமா அல்லது இங்க மொட்டு கட்சிக்குள்ள இவங்களோட அனுர கட்சிக்குள்ள புழுங்கப்படும் மண் இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து போனால் நிச்சயமாக அனுர அணி இந்த நாமல் அணி பின்னடையும். நாமல் அணி முன்னுக்கு போகணுமானால் இவங்க சஜித் அணியும் இந்த ரணில் அணியும் ரெண்டு கால் மாதிரி இருக்கு, அல்லது ரெண்டு ரயில் தண்டவாளம் மாதிரி இருக்குமானால் நாமல் அணி முன்னுக்கு போகும். மிக அதிக வாய்ப்பு இருக்குது. இது நடந்தே ஆகும். மிக நன்றி நிலாம்தீன் அவர்களே. இன்றைய தராசுமடை நிகழ்ச்சியில் உயர்நீதிமன்ற நீதியரசர் லஃபார் மற்றும் இளஞ்செழியன் இன்னும் சஜித் ரணில் கூட்டு நாமலினுடைய வளர்ச்சி தொடர்பாக நாம் பேசினோம். மீண்டும் மற்றும் ஒரு தராசுமடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேர்களே. நாம் ஒரு புதிய நிகழ்ச்சி கொண்டு வழங்க போகின்றேன். இது அவ்வப்போது கிடைக்கிற சில நகர்வுகள், வெளிவராத நகர்வுகளை ஒரு ஒரு குறைந்த நிமிடங்களுக்குள் எப்படி கிடைக்குதோ அதை உங்களுக்கும் அடிக்கடி எப்பப்ப அதாவது அது வெளிவராத தகவலா இருக்கும். அது அரசின் உயர் மட்டங்களுக்குள் இருந்து மிக அதிகமான தகவல்களை கசிப்பதற்கான ஒரு நகர்வு நமக்கு கிடைத்திருக்கின்றது. மிக அதிகமாக இந்த ரிஷன் பண்ணப்பட்ட சிந்தகை அவர்கள் மிகவும் நம்மள நெருக்கமாக இருக்கின்றார். எனவே இனி அதிகமான செய்திகள் நமக்கு கிடைக்கும் நினைக்கின்றேன். அப்படி கிடைக்கின்ற போது நாம் நேரடியாக அல்லது எப்படியோ நாங்கள் உங்களுக்கு வாய்ஸ் கட்டிங் மூலமாவது மிக அதிகமாக உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மிக நன்றி நேர்களே.